பிரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு. அங்கால இருக்கிற லெமன் வந்து ஆய்வு மீது பதத்தில் இருக்கிறது வந்து 100 ரூபா சொல்கிறாங்க. இது வரைக்கும் கடலில் தான் இருக்கேன். களை வெட்டணும் எல்லாமே இதுக்குள்ளேயே தான் எல்லா வேலையும் நடக்கு. அதனால் என்னுடைய ஜொஸ்டி குறவுனால அது 8 வருஷத்துக்கு பிறகு தான் காய்ச்சது. அப்போ உங்களோட பிரச்சனை தான் காய்க்கலை. 4 வருஷமா இன்ன வரைக்குமே உங்களுக்கு அந்த மரம் காய்க்கவே இல்லை. கை கொடுக்கும். அப்படி தான் எல்லாத்தையும் வளர்க்குறவனுக்கு லாபம், தோட்டத்துக்காரனுக்கு லாபம் இல்லை, வியாபாரி தான் லாபம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் நிசா. இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் லெமன் சிட்டின்ற இடத்துக்கு போகிறோம். லெமன் சிட்டி அப்படின்னு சொன்னால் எலுமிச்சை தோட்டம், லெமன் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் புளியங்குடியில் இருக்குது. அந்த இடத்துக்கு தான் நாங்கள் போகிறோம். இப்போ போகிற பாதையில் நின்று தான் நான் உங்களுக்கு பேசிகிட்ருக்கேன். வாங்க போய் பார்க்கலாம். நம்ம கடையநல்லூர் ரீச் ஆகிட்டோம். இப்போ கடையநல்லூர் வழியாக போயிட்டுருக்கோம். இந்த இடம் சொக்கம்பட்டி. நம்ம சொக்கம்பட்டி ரீச் ஆகி போயிட்டுருப்போம். இப்போ நல்ல ஓரங்களில் மரங்கள் ரொம்ப நல்ல நிழலாக இருக்குது. போகிற வழி ஃபுல்லாக எல்லாமே மரங்கள் தான் இருக்குது. இது கடையநல்லூர் தாண்டி சொக்கம்பட்டின்ற இடத்துல இருந்து ஃபுல்லாக மரங்கள் தான். ஃப்ரெண்ட்ஸ், புளியங்குடி தாண்டியாச்சு. இப்போ நம்ம லெமன் மார்க்கெட்டுக்கு நோக்கி நம்மளோட பயணம் போயிட்டுருக்கு. நாங்கள் இங்கே போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பக்கத்தில் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பார்த்தீங்கன்னா எலுமிச்சை மார்க்கெட்னு சொல்கிற இடத்துல அவங்க 2 பேரிகேட் போட்டிருக்காங்க. அதுக்கு அங்கிட்டால தான் அந்த பாதை இருக்குது. நம்ம ஈவினிங் டைம் வந்திருக்கோம். அங்கே மார்க்கெட்டில் என்ன நிலவரம்னு தெரியலை. அங்கே போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போய் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு கடைகளையும் எத்தனை மூடைகளை வச்சுருக்காங்கண்டு. இது அவ்வளவுமே
வேறு வேறு இடங்களுக்கு இம்போர்ட் பண்ணப்படுறது. அதனால தான் அவங்க எல்லா இடத்துலையும் தரம் பிரித்து நல்ல நல்ல லெமன்களை அவங்க வேறு இடங்களுக்கு அவங்க அனுப்புறதுக்காக வேண்டி தான் அவங்க மூடை போட்டு வச்சுருக்காங்க. நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலேயே லெமன்களை அவங்க தோட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து நல்ல லெமன் இது சின்னது எல்லாமே தரம் பிரிக்கிறாங்க. தரம் பிரித்து தான் அவங்க இது நல்ல லெமன்களை மட்டும்தான் இம்போர்ட் பண்ணுறாங்க. அது சாயந்தர வேலைகளில் தான் வண்டியில் அவங்க ஏற்றுறது. பார்த்தா தெரியுங்க, பாருங்கள் எப்படி தரம் பிரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு. சரி வாங்க நம்மளும் ஒரு கிலோ லெமன் வாங்கி பார்ப்போம் என்ன ரேட்டு போடுறாங்க. ஆனால் இங்கே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் நம்ம ஒரு மூடை எடுத்தாலும் கிலோ கணக்கில் தான் கொடுப்பாங்கன்னா ஒரு மூடைக்கு என்ன ரேட்டு அப்படின்னு கிடையாது. ரெண்டு குவாலிட்டி இருக்கோ வேறு 100 பட் இது 100 110. இப்போ இந்த லெமன் வந்து 100 ரூபா. அங்கால இருக்கிற லெமன் வந்து 100 ரூபா. அங்கே கிடக்கிற லெமன் அது கொஞ்சம் பெருசாகவும் இல்லை மஞ்சள் அடிச்சிருக்கு, அதனால் 110 ரூபா. இது லைட்டாக கொஞ்சம் காய்வு வித பதத்தில் இருக்கிறது வந்து 100 ரூபா சொல்கிறாங்க. ஆனால் நம்ம மூடக்கணக்கில் கேட்டால் நமக்கு அதே ரேட்டு தான், கிலோ கணக்கு தான் போட்டு கொடுக்குறாங்க. மார்னிங் டைமாக இருந்தால் நிறைய கூட்டம் இருந்திருக்கும். இப்போ ஈவினிங் டைம்ன்றதால எல்லா வேலையை முடித்து அவங்க எல்லா காய்களையும் சந்தைப்படுத்துகிற மாதிரி கட்டி வச்சுட்டாங்க. இப்போ லாரியில் ஏற்றுறது மட்டும்தான் அவங்களோட வேலை. இப்போ பார்த்திங்கன்னா நாமளே ஒரு கிலோ லெமன் வாங்கியிருக்கோம் 100 ரூபாண்டு. பரவாயில்ல, லெமன் 100 ரூபாய்க்கு நல்ல லாபம் தான். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, காயெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம புளியங்குடியில் இருந்து இப்போ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய தோட்டங்களுக்கு நம்ம வந்திருக்கோம். லெமன் தோட்டத்துக்கு வந்திருக்கோம். ஒரு தோட்டத்தை நாங்கள் போய் பார்த்தோம். அந்த தோட்டத்தில் வந்து அறுவடை செஞ்சிட்டாங்க. அதனால் அந்த தோட்டத்தில் நாங்கள் எதுவுமே கேட்க முடியலை. அதுக்கு பக்கத்தில் இருந்த அவங்களோட இன்னொரு ரிலேஷன்ஸ் சொந்தக்காரங்களோட தோட்டத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். அவங்க வந்து 9 மாதம் நாங்கள் இந்த விவசாயம் செஞ்சு இன்ன வரைக்கும் பூக்கலை வைக்கலை அப்படின்னு ரொம்ப சங்கடப்படுதாங்க. ஆனால் நான் இந்த சுற்றி மட்டும் பார்த்ததில் எந்த விதமான ஒரு காய் கூட பிடிக்கலை. 1-2 மரங்கள் மட்டும்தான் 1-2 காய்கள் இது குறைஞ்சதே இல்லைனாலும் இவருக்கு இருக்கிற தோட்டத்துக்கு ஒரு 300-400 கண்டுகள் இருக்குது. எதுலேயுமே காய் பிடிக்கவே இல்லை. அப்போ அப்படியான சந்தர்ப்பங்களில் லெமனுக்கு வந்து விலைவாசிகள் கூடத்தான் செய்யும். இப்போ வெளியில் பார்த்தீங்கன்னா 120 ரூபா லெமன்ற விலை போகுது. பக்கத்து தோட்டத்தில் கேட்டதுக்கு 90 ரூபா கிலோன்னு நேற்று தான் நாங்கள் பறித்து கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இப்போ இங்கே வந்து எதுவுமே இல்லாததால் நம்ம அவர்கிட்ட தான் போய்ட்டு கேட்கணும். இந்த விவசாயிட கஷ்ட நஷ்டம் என்னன்னு விவசாயிட்ட கேட்டால் தான் மக்களே நமக்கு தெரியும். வேணால் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிடலாம். ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அவரை சந்திக்கலாம். தாத்தா உங்களோட பேர் என்ன தாத்தா? ஆர் கருவியும். இது உங்களோட சொந்த பூமியா? எங்கள் அப்பா உழைச்சி எடுத்தது. உங்களோட அப்பா இது நான் உழைச்சி எடுக்கல, எங்கள் அப்பா உழைச்சி எடுத்தது. இது உங்களோட பூமி, சொந்த பூமி. இதில் வந்து பங்கு இருக்கான்னு கீழே பங்கெல்லாம் கிடையாது. எத்தனை வருஷமாக நீங்கள் இந்த விவசாயம் நீங்கள் செய்கிறீங்க? எத்தனை வருஷமாக செய்கிறீங்க? 13 வயசுலேருந்து. இப்போ தாத்தாக்கு எத்தனை வயசு? எனக்கு 64 ஆச்சு. 64. ஆனால் 13 வயசில் அப்பா கூட அப்பப்பா வந்து நிற்பேன். களவட்ட மாட்டேன், ஒன்றும் செய்ய மாட்டேன். கல்யாணம் முடித்த பிறகு இந்த இதில் இறங்கியிருக்கேன். அப்போ இதில் வந்து இப்போ தான் எலுமிச்சை போட்டிருக்கீங்களா? இதுக்கு முன்னே வேறு நெல் பருத்தி. நெல் பருத்தி. அதில் உங்களுக்கு நல்ல வருமானம் வந்தது அந்த நேரம்? அப்போ இல்லை, இது வரைக்கும் கடனில் தான் இருக்கேன். இது வரைக்கும் கடனில் தான் இருக்கீங்க. இப்போ இந்த பூமியை வச்சு தான் நல்லது பல்லது. கடன் வாங்கினா கடன் அடைக்கணும், இதுக்கு உரம் பார்க்கணும், களை வெட்டணும், எல்லாமே இதுக்குள்ளேயே தான்
எல்லா வேலையும் நடக்கு. அதனால் மிஞ்சலை. யாரையும் விட்டு வேலைக்கு ஆட்கள் விட்டு வேலை ஆமாம், பார்க்குறீங்களா? 16 20 ஆள் வரைக்கும் வேலை செய்யும். செய்யும். ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு கூலி எவ்வளோ கொடுப்பீங்க? ஒரு ஆளுக்கு 300 ரூபா. ஒரு ஆளுக்கு 300 ரூபா. இத்தனை மாதத்துக்கு வேலைண்டு இல்லை, இந்த வேலை வந்தால் மட்டும்தான் வேலை. மாதத்துக்கு ஒரு களை வெட்டு. மாதத்துக்கு ஒரு களை வெட்டு. அப்படி. இப்போ இந்த லெமன் நீங்கள் உற்பத்தி செஞ்சு எத்தனை மாதம் ஆகுது, எத்தனை வருஷம் ஆகுது உங்களுக்கு? 93 அப்பா இறந்த பிறகு தான் இதை ஆரம்பித்தேன். ஓகே, நான் என்ன கேட்குறேன்டா, இந்த லெமன் தோட்டம் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நெல் பருத்தி தானே உற்பத்தி பண்ணினீங்க? ஒரு 5 மரக்காய் போட்டிருந்தேன் முதல்ல. எது இந்த லெமன்? இந்த லெமனை வந்து இந்த வயலை மட்டும் 5 மரக்காய் 93 அப்பா இறந்த பிறகு இதை ஆரம்பித்து 8 வருஷம் வரைக்கும் எனக்கு காய்க்கலை. ஆனால் 2.5 வருஷத்தில் காய்க்கும். என்னுடைய ஜொஸ்டி குறவுனால அது 8 வருஷத்துக்கு பிறகு தான் காய்ச்சது. அப்போ உங்களோட பிரச்சனை தான் அது. இல்லாட்டி காய்க்கும், இல்லாட்டி உங்களோட பண பற்றாக்குறையால் நீங்கள் அதுக்கான சரியான உரம் போடலை, அதனால் அது 8 வருஷம் கழிச்சு காய்ச்சது. சரி, இந்த மரம் நட்டு எத்தனை மாதம் இருக்கும்? இந்த லெமன் மரம் 4 வருஷத்துக்கு 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷமாக அந்த மரம் காய்ச்சிருக்கு? காய்க்கலை. 4 வருஷமாக இன்னும் வரைக்குமே உங்களுக்கு அந்த மரம் காய்க்கவே காய்க்கலை. அப்போ இதில் உங்களுக்கு இப்போ இது நீங்கள் எடுத்து போட்டு நீங்கள் வேறு விவசாயம் செய்யலாமே, 4 வருஷமே ஏன் நீங்கள் இதில் மெனக்கறீங்க? இது 4 வருஷம் இதுக்குள்ளே இது காய்க்கிற வரைக்கும் ஊடு மாசல் போட்டுக்கலாம். இதை போட்டுறோம்ல சின்ன சின்ன கத்தரி செடி. இது வந்து என்னன்னு கேட்டால் அப்பப்போ வருமானத்தும் வரும், அது முடிஞ்ச உடனே அந்த வருமானம் இருக்காது. அப்போ வருமானம் இருக்குது. அப்போ இந்த நீங்கள் ஆசைக்குன்னு இதில் ஒரு லெமன் எடுத்து நீங்கள் விட்டு இன்னும் இல்லை. அப்போ நீங்கள் இந்த கத்தரி செடி, வெண்டைக்காய் செடி, ஆமாம், இதுக்குள்ளே ஊடு மாசல் போடுறது பூரா எனக்கு வருமானம். அதுக்குள்ளே வருமானம் அதை வச்சு தான் இதை வளர்க்க முடியும். அதை வச்சு நீங்கள் இதை வளர்த்துக்கிறோம். வெண்டைக்காவது ஒரு நாளைக்கு காய்க்குமென்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக அது உங்களுக்கு அது கை கொடுக்கும். அப்படி தான் எல்லாத்தையும் வளர்த்துட்டு வரேன். இப்போ அந்த சைட்லாம் காய்ச்சிருச்சு தானே? காய்ச்சதும் பட்டு போச்சு பார்த்தீங்களா? ஆமாம், அதை நான் கேட்க நினச்சேன். அதில் காய் பிடிச்சிருக்கு, ஆனால் பட்டு போகுது அந்த மரம். என்ன காரணம்? அது அந்த நாள் ஆச்சுன்னா அதுக்குரிய அந்த பூச்சியினுடைய இது தண்டு வந்து உள்ளே துளைக்கும், இறந்துருது. பூச்சி வந்து உள்ள கம்புக்குள்ளே ஊடுருவும் போது அந்த மரம் படும். பற்றும். ஆமாம். இப்போ இங்காலையெல்லாம் இப்போ லெமன் என்ன விலைக்கு போகுது? இப்போ 100 ரூபா, 95 ரூபா, 100 ரூபா, 85 ரூபா, 80 ரூபா. இது மூட கணக்கில் கொடுக்குறாங்களா இல்லாட்டி கிலோ கணக்கில்? எங்கிட்ட தோட்டத்துலேருந்து இங்கேருந்து பறிச்சுட்டு போய் கிலோ கணக்கு வியாபாரிக்கு நீங்கள் கிலோ கணக்கு கமிஷன் கடை, கமிஷன் மண்டி அப்படி கொடுக்குறீங்க, கமிஷன் கொடுக்குறீங்க. அவங்க அதை கொண்டு போய் சந்தைப்படுத்துகிறாங்க. 140 130 அவங்க சந்தைப்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு லாபம். அப்போ எடுக்கிறவங்களுக்கு லாபம், எடுக்கிறவனுக்கு லாபம், தோட்டத்துக்காரனுக்கு லாபம் இல்லை, வியாபாரிக்கு தான் லாபம். இப்போ நீங்கள் காலையில் எத்தனை மணிக்கு இந்த தோட்டத்துக்குள்ளே வந்து உங்களோட உழைப்பை போடுவீங்க? 6:30 காலைல 6:30 வீடு பக்கமாக இல்லை ரொம்ப 4 கிலோமீட்டர். சாப்பாடு கொண்டு வந்துடுவீங்க? புளியங்குடி சாப்பாடு கொண்டு வந்து கையிலேயே கொண்டு வந்துடுவேன். கொண்டு வந்து நீங்கள் செய்வீங்க. 2 மணி. சரி, நாங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம், உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். மருந்து அடிச்சுட்டு தான் தண்ணி பாய்ச்சணும்னு கேட்டிருந்தேன். ஆனால் சில ஆட்டை வருமானத்துக்கு கேட்டிருந்தேன், அவங்க கையில் கொடுக்கல. அதனால் நாளையிலேருந்து தண்ணி பாய்ச்ச போகிறேன். இதுக்கு நாளைக்கு தண்ணி பாய்ச்சிடுவேன். ஃப்ரெண்ட்ஸ், இது போன்று இன்னும் நிறைய விவசாய வீடியோகளை நான் போடுறதுக்காக இருக்கிறேன். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.